Hello students, இன்னைக்கு நம்ம data entry operationsல first chapter பார்க்கலாம். Basics of computer. Introduction. In this lesson, we present an overview of the basic design of a computer system, how the different parts of the computer system are organized, and various operations performed to perform a specific task. You would have observed that instructions have to be fed into a computer in a systematic order to perform a specific task. Computer components are divided into two major categories, namely hardware and software. In this lesson, we will discuss about hardware, that is, the machine itself and its connected devices such as monitor, keyboard, mouse, etc., as well as software that makes use of the hardware for performing various functions. அதாவது இந்த லெசனில் நம்ம சும்மா கம்ப்யூட்டரு அதோட பேசிக்ஸ் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் இல்லையா, நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மெஷினுக்கு நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை முன்னாடியே கொடுத்து வச்சுருக்கணும். இந்த டாஸ்க்கை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 4+5 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஆட் பண்ணணும், அந்த அல்காரிதம் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணாலும் அதால் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ண முடியுது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். பேசிக்காக கம்ப்யூட்டரை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னால் என்னென்னா இந்த மெஷினை தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த மானிட்டர், ஸ்க்ரீனு, கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்ன்றது என்னென்னா இதை யூஸ் பண்ணி அது பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். Objectives. After going through this lesson, you would be able to explain basic organization of computer system, explain different types of input-output devices, define software and its classification, distinguish between system software and application software, describe computer language and its classification. அதாவது நம்ம இந்த லெசனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் நாலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், அதில் என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்குது, என்னென்ன அவுட்புட் டிவைசஸ் இருக்குது, சாஃப்ட்வேரோட கிளாஸிஃபிகேஷன், சாஃப்ட்வேரை வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்க, அண்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பற்றிலாம் நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டர்? Computer is a device that transforms data into meaningful information. Data can be anything like marks obtained by you in various subjects. It can also be name, age, sex, weight, height, etc. of the student in the class. பேசிக்காக கம்ப்யூட்டர் டிவைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றும். இப்போது நான் சும்மா ஒரு 10 பேர் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, தனியாக ஒரு 5 நம்பர் போட்டிருக்கேன் அப்படின்னா இது தனித்தனி டேட்டா, ஓகேவா? அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒருத்தரோட வயசுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா தானே ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோன்னா அவனோட பேர், அவனோட வயசு, அவனோட ஹைட், வெயிட் இது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்குறது தானே ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ தனித்தனியாக இருக்க டேட்டாவை நம்மளுக்கு மொத்தமாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறது தான் கம்ப்யூட்டரோட பேசிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இட் கேன் பெர்ஃபார்ம். A computer can accept data, store data, process data as desired, and retrieve the stored data as and when required, and print the result in desired format. So basically கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற டேட்டாவை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல. அண்ட் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணிக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 பசங்களோட பேர் கொடுக்குறேன், அவங்களோட மார்க்ஸ் கொடுக்குறேன். ஒருத்தர் வந்துட்டு 50% எடுத்துருக்காங்க, இன்னொருத்தர் வந்துட்டு 70% எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற டேட்டாவை அது எடுத்துக்கும். அடுத்து நான் கொடுக்குற டேட்டாவை அது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இப்போ நான் ப்ராசஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு அவுட்புட்டில் என்ன கேட்குறேன்னா 70% இருக்க பசங்களோட நேம்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு பார்த்தா நான் செகண்டாக யாரோட நேம் கொடுத்துருந்தோம் அந்த 70%க்கு மேலே இருக்கவங்களோட பேரை மட்டும் அது கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாவை அது ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த டேட்டாவை நம்ம போய் பார்த்துக்கலாம் இல்லையா. ஒரு தடவை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போய் பார்த்துக்கலாம். அது 4th ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ணும். அதுதான் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ எனக்கு 70%க்கு மேலே இருக்க பசங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாவிலேருந்து ப்ரோக்ராம் பண்ணி எடுத்துக்க முடியும்.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டரோட பேசிக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. The major characteristic of a computer are high speed accuracy, diligence, versatility and storage. இதெல்லாம் கம்ப்யூட்டரோட மெயின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஸ்பீடு, கம்ப்யூட்டரோட ஸ்பீட் பற்றி நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும். அண்ட் அக்யூரசி, நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்டில் வருதுன்னா நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் கம்ப்யூட்டர் வந்து அதை செகண்ட்ஸில் எக்ஸாக்டாக பாயிண்ட் வேல்யூவோடு சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூஸ் கொடுக்குறது. அண்ட் எவ்வளோ வேணால் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயத்த நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயத்த நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டரோட பெரிய அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். The block diagram of computer is shown in Fig 1.1. இதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது? இன்புட். நம்ம ஒரு விஷயத்தை கம்ப்யூட்டருக்குள்ளே போடுறோம், நம்மளுக்கு தேவையான டேட்டாவை உள்ளே போடுறோம். அடுத்து மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இதுதான் கம்ப்யூட்டரோட பேசிக் 3 யூனிட்ஸ். அண்ட் இது இந்த 3 ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்தடுத்து. The computer performs basically 5 major operations of functions irrespective of their size and make. These are: it accepts data and instructions by way of input, it stores data, it can process data as required by the user, it gives results in the form of output, it controls all operations inside the computer. இப்போது நம்ம முன்னாடி பார்த்ததே தான் சொல்லியிருக்காங்க. எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோவா இருந்தாலும், அது எந்த பிராண்ட் என்ன மாதிரி மேக் பண்ணியிருந்தாலும் 5 ஆப்ரேஷன்ஸை எல்லா கம்ப்யூட்டரும் கண்டிப்பாக பண்ணும். என்னென்னா, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறது, அதை ஸ்டோர் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணுறது, அண்ட் நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குறது. அண்ட் இது எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளேயே நடந்துடும். ஓகேவா? இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸுமே கம்ப்யூட்டரே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 5 மேஜர் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டராக இருக்குது. ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் இருக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? இன்புட். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்ட்ரிங் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் இன்டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ இன்புட் அப்படின்றது சிம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான டேட்டாவை கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணுறது தான் இன்புட். அடுத்து கண்ட்ரோல் யூனிட். The process of input, output, processing and storage is performed under the supervision of a unit called control unit. It decides when to start receiving data, when to stop it, where to store the data, etc. It takes care of step-by-step processing of all operations inside the computer. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட், அவுட்புட், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ்னு இது எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன பேசிக்காக டிசைட் பண்ணால், நம்ம எப்போ டேட்டாவை வாங்க ஆரம்பிக்கணும், கம்ப்யூட்டர் எப்போ அந்த டேட்டாவை வாங்க ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், அந்த டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பையும் சூப்பர்வைஸ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெமரி யூனிட். கம்ப்யூட்டர் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். மெமரி யூனிட் என்னது? பேருக்கு ஏற்ற மாதிரி தான், நம்மளோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் மெமரி யூனிட். அடுத்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ALU. The major operation performed by ALU are addition, subtraction, multiplication, division, logic and comparison. அடுத்து என்னதுன்னா ALU, arithmetic logic operation. அரித்மெட்டிக் லாஜிக் ஆப்ரேஷனாக ஜென்ரலாக என்னென்னா, இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்குல்ல, இதை தான் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் அப்படின்னு என்னென்னா, இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென், இதெல்லாம் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம், 10, 12ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அரித்மெட்டிக்னால் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண சொல்லலாம், மைனஸ் பண்ண சொல்லலாம். இதெல்லாமே வந்து அரித்மெட்டிக் கீழே வரும். லாஜிக்கல்னால் என்னென்னா, இப்போ இந்த 10, 12 எது பெருசுன்னு நான் கேட்டேன்னா 12ன்னு எனக்கு அவுட்புட் வரும். இதெல்லாம் வந்துட்டு லாஜிக் கம்பேரிசன், 2 நம்பரை கம்பேர் பண்ணி அதுக்கான அவுட்புட் வரதெல்லாம் லாஜிக்கில் வரும். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டோட வேலை. அடுத்து ஃபைனலாக என்னது? அவுட்புட். This is the process of producing results from the data for getting useful information. அண்ட் அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டை இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு கொடுக்குறது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறது தான் அவுட்புட்டோட வேலை. The ALU and CU of a computer system are jointly known as Central Processing Unit, CPU. You may call CPU as the brain of any computer system. இந்த ALUவும் CUவும் சேர்ந்து தான் ஒரு சிஸ்டமோட CPU அப்படின்னு சொல்கிறாங்க. ALUனா என்னது? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அப்புறம் CUன்றது கண்ட்ரோல் யூனிட். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஒரு
சிஸ்டமோட CPU, அதாவது ஒரு சிஸ்டமோட மூளையே அதுதான். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் ஒரு சிஸ்டமோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம CPU அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கீழே இருக்க இன்டெக்ஸ் கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த டாபிக் பெரிஃபெரல் டிவைசஸ். Peripheral devices are connected to a computer externally. These devices are used for performing some specific functions. Peripheral devices are as follows: input device, output device, other peripherals. ஸோ பெரிஃபெரல் டிவைஸ்ன்றது நம்ம கம்ப்யூட்டரில் எக்ஸ்டர்னலாக வெளிப்புறமாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அப்புறம் அதர் பெரிஃபெரல் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் பெரிஃபெரல் டிவைசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பெரிஃபெரல் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த டிஸ்க் ட்ரைவ், மவுஸு, கீபோர்ட், மானிட்டர் அதெல்லாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைசஸ் என்னென்ன? Input devices accept data and instruction from the user. Following are example of various input devices which are connected to the computer for this purpose. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்புட் டிவைஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நம்மளுக்கு தேவையான டேட்டாவை நம்ம கொடுக்கும் போது கம்ப்யூட்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூசர்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணுறது தான் இன்புட் டிவைசஸோட வேலை. இந்த கீழே இருக்கிறதெல்லாம் இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கீபோர்ட், மவுஸு, லைட் பென், ஆப்டிக்கல் ஸ்கேனர், டச் ஸ்க்ரீன், மைக்ரோஃபோன் ஃபார் வாய்ஸ் அஸ் இன்புட், ட்ராக் பால், இதெல்லாமே இன்புட் டிவைசஸ். அடுத்து கீபோர்ட். A keyboard is the most common input device. Several kinds of keyboards are available, but they resemble each other with minor variations. The keyboard in most common use is the QWERTY board. Generally, standard keyboard has 104 keys. In these keyboards, the cursor control keys are duplicated to allow easier use of the numeric pad. அதாவது இன்புட் டிவைசஸ்லேயே ரொம்ப காமனானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் தான். கீபோர்டில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. பட் இந்த எல்லா வேரியேஷன்ஸும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அவுட்லுக் வந்துட்டு மொத்தமாக இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் நிறைய கீபோர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் கீபோர்டில் 104 கீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கீபோர்டில் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த கீஸை வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சிஸ்டம் ரெஃப்ரெஷ் பண்ணோம், என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுப்போம். பட் நம்ம கீபோர்ட்லேயே F5 கொடுத்தா சிஸ்டம் ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த மாதிரி மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு வேலைக்கும் கீபோர்ட்லேயே ஒரு ஷார்ட்கட் கீ, ஒரு கண்ட்ரோல் கீ, ஒரு டூப்ளிகேட் கீ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மவுஸ். A mouse is an electromechanical handheld device. It is used as a pointer. It can perform functions like selecting menu commands, moving icons, resizing windows, starting program and choosing option. அண்ட் மவுஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, கம்ப்யூட்டர் சிஸ்டமோட மவுஸ். அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கையில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கையில் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் மவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணும். ஒரு விஷயத்தை நம்ம ஸ்க்ரீனில் பாயிண்ட் பண்ணுறதுக்கு மவுஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு, விண்டோஸை ஸ்மால் சைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஐக்கனை போய் சூஸ் பண்ணுறதுக்கு, அதை மூவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. The most common mouse uses an internal magnetically coated ball to detect the movement of the mouse across a flat surface, usually a desktop. Nowadays, optical or laser mouse is used to detect the movement. All Windows-based applications today are designed to work with a mouse. A mouse is used to replace hard-to-remember key combinations with easier point and click action. However, it cannot substitute all keyboard operations. It can be alternative for command-based operations. மோஸ்ட் காமன் மவுசஸில் வந்துட்டு ஒரு சின்ன மேக்னெட்டிக் பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சர்ஃபேஸில் வச்சு மவுஸை மூவ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணுறது இந்த சின்ன மேக்னெட்டிக் பாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது அப்டேஷனில் வந்துட்டு லேசர் மவுசஸும் நிறையா வந்துருச்சு. எல்லா விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்லையும் லைக் லேப்டாப், பிசி எல்லாத்துக்குமே வந்து மவுஸ் ஒர்க் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த விண்டோஸ் பேஸ்டு டிவைசஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு மவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் வந்துட்டு பேசிக்காக இந்த கீஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போது நிறைய கீஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு கீபோர்ட்லேயே நிறைய எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போது கண்ட்ரோல் சினா காப்பி பண்ணோம், கண்ட்ரோல் எக்ஸ்னா கட் பண்ணோம், கண்ட்ரோல் வீனா பேஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய கீஸ் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஹார்ட் கீஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலி மவுஸ் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ தட் நம்மளுக்கு வந்து கீஸ் மறந்து போனாலும் நம்ம ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் மவுஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் ஆக்சுவலி மவுஸை ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் கீபோர்டில் பண்ணுற எல்லாத்தையும் நம்மளால் மவுஸில் பண்ணிட முடியாது. இந்த கமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் மட்டும் நம்மளால் மவுஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லைட் பென். An input device that utilizes a light sensitive detector to select objects on a display screen. A light pen is similar to a mouse, except that with a light pen you can move the pointer and select objects on the display screen by directly pointing to the object with the pen. ஓகே, லைட் பென்னுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் அந்த டிஸ்பிளேயில் வர லைட்டை சென்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். ஓகேவா, இது சேம் அஸ் மவுஸ் தான். மவுஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுறோம். அதே போல் தான் லைட் பென். பட் மவுஸை வந்து நம்ம சர்ஃபேஸில் வச்சு மூவ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டில் செலக்ட் பண்ணுவோம். பட் லைட் பென்னுன்றதை நம்ம டேரெக்டாக பென் மாதிரி சிஸ்டம்க்கு நேராக நம்மளுக்கு எதை செலக்ட் பண்ணுமோ அதுக்கு நேராக வச்சு செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, பென் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி சிஸ்டமோட டிஸ்பிளேயில் பென்னை எப்படி பென் வச்சு எப்படி கிளிக் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணுவோம். அதுதான் லைட் பென் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்டிக்கல் ஸ்கேனர். These devices are used for automatic data collection. The devices of this category completely eliminate manual input of data. For example, the barcode reader is actually just a special type of image scanner. An image scanner translates printed images into electronic format that can be stored in a computer's memory, and with the right kind of software one can alter a stored image. Another example of scanner is optical character recognition OCR device used by banks to convert the scanned image of a typed or printed page into text that can be edited on the computer. அதாவது ஆப்டிக்கல் ஸ்கேனருன்றது ஒரு ஆட்டோமேட்டிக் டேட்டா கலெக்ஷன் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்புட் டிவைஸஸில் என்ன பார்த்தோம், நம்ம சிஸ்டம்க்கு தேவையான டேட்டாவை இன்புட்டாக நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆப்டிக்கல் ஸ்கேனர்ன்றது நம்ம மேனுவலாக எதுவுமே பண்ண வேணாம். ஆக்சுவலி சிஸ்டம் அதுவே பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்கோட் இது பண்ணுறது, பார்கோடில் வந்து அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினா கூட பின்னாடி அதோட பார்கோடு இருக்கும். அந்த பார்கோட் ஆக்சுவலி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும், அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை. ஸோ நம்ம எந்த இன்புட்டும் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராடக்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அதை தான் வந்து ஆப்டிக்கல் ஸ்கேனர் சொல்லியிருக்காங்க. மேனுவலாக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இமேஜ் ஸ்கேனர் எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்டிக்கல் ஸ்கேனர் கீழே தான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த OCR ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் டிவைஸ். இதை வந்துட்டு பேங்க்ஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்கேன்டு இமேஜ், அதாவது ஒரு இமேஜை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா அதில் என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அந்த சிஸ்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸை நம்ம கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்டிக்கல் ஸ்கேனரோட பேசிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. அடுத்து டச் ஸ்க்ரீன். Touch panel displays and pads are now being offered as alternative to keyboard. Here the input can be given through the computer screen that accepts the input through monitors, user touch electronic buttons displayed on the screen, or they may use light pen. இப்போ வந்து நம்ம எல்லாருமே டச் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டச் ஸ்க்ரீன் பற்றி நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு நாலேஜ் இருக்குது. இது எது ரீப்ளேஸ் பண்ணுது, கீபோர்டை தான் ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ் பண்ணுது. நம்ம கீபோர்டில் எப்படி டைப் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்க்ரீனை டச் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். கீபோர்டில் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம ஸ்க்ரீன்லேயே அப்படியே டச் பண்ணி பண்ணிக்கிறது தான் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. டச் பண்ணுறது மூலமாக நம்ம ஒன்று ஃபிங்கர்ஸ் மூலமாக டச் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா லைட் பென் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராசஸ் நடக்கும் இல்லையா. இதுதான் வந்துட்டு பேசிக்காக டச் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணி நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை அது அக்செப்ட் பண்ணி வச்சுக்கும், உள்ளே எடுத்து வச்சுக்கும். அதுதான் இன்புட் டிவைஸ். ஸோ இதுதான் டச் ஸ்க்ரீனோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. அடுத்து மைக்ரோஃபோன். Microphone is an input device which takes voice as input. The voice communication is more error-prone than information through keyboard. There are two types of microphones available: desktop microphone, handheld microphone. ஸோ அடுத்த மைக்ரோஃபோன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம கீபோர்ட்ஸ் வச்சோ ஒரு டச் ஸ்க்ரீன் வச்சோ இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் மூலமாக இன்புட் எடுத்துக்கிறது தான் மைக்ரோஃபோன். ஸோ
ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இன்புட் டிவைஸஸை விட இதில் எரர் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்னா ஒருத்தரோட வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தர் பேசுகிற ஸ்லாங்கும் வேறு மாதிரி இருக்கும், அவுட் சைட் நாய்ஸஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ மைக்ரோஃபோன்ற இன்புட் டிவைஸில் நிறைய எரர் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மைக்ரோஃபோன் 2 டைப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மைக்ரோஃபோன் அண்ட் ஹேண்ட் ஹெல்ட் மைக்ரோஃபோன். அடுத்து trackball. Trackball, a pointing device, is a mouse lying on its back. To move the pointer, you rotate the ball with your thumb, your finger, or the palm of your hand. There are usually 1 or 3 buttons next to the ball, which you see just like mouse buttons. The advantage of trackballs over mouse is that the trackball is stationary so that it does not require much space to use it. In addition, you can place the trackball on any type of surface, including lap. For both these reasons, trackballs are popular pointing devices for portable computers. trackballன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது மவுஸோட ரீப்ளேஸ் தான். ஓகேவா, மவுஸ் எப்படியோ அதே தான் trackballம். பட் நம்ம அந்த trackballல அந்த ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த இமேஜில், அதில் நம்மளோட தம்போ, நம்மளோட கட்டை விரலோ, நம்மளோட ஏதோ ஒரு விரலோ, இல்லை நம்மளோட உள்ளங்கையோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி அதை பாயிண்ட் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த நம்ம மூவ் பண்ணி பாயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்க பட்டன்ஸ் வந்து நார்மலாக மவுஸோட பட்டன்ஸ் மாதிரி தான் யூஸ் ஆகும். பட் மவுஸை காட்டிலும் trackballல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக மூவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி trackballல மூவ் பண்ண வேணாம். trackballன்றது அதே இடத்துல தான் இருக்கும், அந்த உள்ளே இருக்க இடத்துல தான் நம்ம கை வச்சுட்டு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ மூவ் பண்ணுற மாதிரி இடம் தேவையில்லை. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மவுஸை வந்து நம்மளால் மடியிலலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வேணும், டெஸ்கில் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாமல் trackballல நம்ம மடியில் கூட வச்சு பண்ணலாம். ஏன்னா அதோட பேஸ் வந்துட்டு ஸ்டேபிளாக தான் இருக்குது, நம்ம அந்த பேஸை மூவ் பண்ண போகிறதே கிடையாது இல்லையா. ஸோ trackballல நம்மளோட மடியிலையோ எங்கே வேணால் வச்சு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் வேணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மவுஸு காட்டிலும் இதில் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால இது வந்து போர்ட்டபிள் டிவைசஸ் லைக் லேப்டாப்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம், இப்போ ட்ரெயின்லலாம் வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா trackball வந்துட்டு மவுஸை விட அட்வான்டேஜஸ் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்புட் டிவைசஸ் முடியுது. அடுத்த அவுட்புட் டிவைசஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.